கொலோசியர் 3:2. கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல. வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள்னு 3:1 நம்ம ஏற்கனவே படித்தோம். இது 2 இங்கே அழகாக எழுதியிருக்கு, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானது என்ன? மேலானது தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, இரக்கம். ஆகவே நீங்கள் கிருபையை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் இரக்கத்தை பெறவும் கிருபாசன தண்டையில் கெட்டி சேருங்க. அப்போ முதல்ல கிருபையை சொத்தா சேர்த்து வைங்க. உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு என்று நீங்கள் உட்கார்ந்து கர்த்தர் சமூகத்தில் ஸ்தோத்திரங்களை, ஸ்தோத்திர பலிகளை மனப்பூர்வமாய் அவருக்கு பாடல் துதிகளை நீங்கள் செலுத்தலாம். அவங்க பள்ளிக்கூடம் போயிருக்கலாம் பிள்ளைங்க. நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் போது பிள்ளை இருக்கும் இடத்துல கிருபை இறங்கிக்கிட்டே இருக்கும். கண்ணுக்கு தெரியாமல் இஸ்ரவேலுக்கு நான் பனி போல இருப்பேன். பனி இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே டக்குன்னு தெரியாது. நீங்கள் வெளியே உங்கள் பைக் நிப்பாட்டிருக்கீங்க, பனி இறங்கும்போது ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் நேரம் கழித்து காலையில் போய் பாருங்கள், ஃபுல்லாக ஈரமாக போயிருக்கும். மெதுவாக இறங்கும், முழுவதும் நனைத்து விடும். அது போலத்தான் ஆண்டவருடைய கிருபை உங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கி 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 ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா நினச்சிரும். அவங்கள முழுவதும் கிருபையினால் நிறைந்திருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் நிறைந்திருப்பார்கள், உங்களுடைய குடும்பம் நிறைந்திருக்கும். இரக்கம், தேவ இரக்கம், தேவ ஒத்தாசை, இதனோடு கூட நித்திய ராஜ்யத்தில் உங்களுடைய குடும்பத்தினருடைய பேர் எழுதப்படுவது இது எல்லாவற்றிலும் மேலானது. ரட்சிக்கப்படாதவர்கள் பிள்ளைங்க இருக்கலாம், அவங்க பேர் பரலோகத்தில் எழுதணும். மேலானதை நாடுங்கள், ஆண்டவர் சமூகத்தில் தேடுங்கள், கர்த்தரை நோக்கி பார்த்து கதறி கூப்பிட்டு என்னுடைய வீட்டில் உள்ள எல்லாருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் வரணும் கர்த்தாவேன்னு சொல்லி நில்லுங்க. அப்போ நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்க, தேடி அவங்க பேர் எழுதப்படணும். ஜெபம் பண்ணி அவங்க பேர் எழுதப்படணும். ஒரு பெரிய ஆனந்தம். கொலோசியர் 3:1. கொலோசியர் 3:1 படிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இங்க பாருங்க, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறாரே, அவரை சுற்றி இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற நன்மைகளை தேடுங்கப்பா. அதாவது தேவனுடைய வலது பார்சத்தில் உள்ள நன்மைகளை தேடுங்கள். அங்கேதான் கிறிஸ்து வீற்று இருக்கிறார். அந்த இடத்து நன்மைகளை தேடுங்கள். அப்போ நமக்கு இந்த உலகத்தில் அண்ட சராசரத்தை சிருஷ்டித்து படைத்து என்னென்றைக்கும் அரசாளுகிற அந்த தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற குமாரனாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய சிங்காசனம், தேவனுடைய சிங்காசனத்தில் வலதில் பரிசுத்தில் வீற்றிருக்கிறாரே, அந்த இடத்தில் உள்ள நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் தேடுங்கன்னு வேதம் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம். அடுத்து மேலானது என்ன? வரங்கள். அழகா எலியா போகும்போது எலிசாட்ட கேட்குறாரு, நான் போகிறேன், உனக்கு என்ன வேணும்? நிறைவாக நீ வேண்டுவது என்ன? கர்த்தரிடத்தில் நீ எதிர்பார்க்கிறது என்ன? ஐயா, உங்களிடத்தில் இருக்கிற வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும். உங்களிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும். யாராகிலும் தங்கள் மேலே இருக்கிற ஆவியின் வரம் 2 மடங்கு இன்னொருத்தர் கேட்டால் கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் நிறைய வரம் தந்துட்டாரு, நீங்கள் எழும்பி ஜொலிக்கிறீங்க. இன்னொரு உங்ககிட்ட வேலை செய்கிற ஒரு பையன் வந்து கேட்குறான், பிரதர், எனக்கு உங்ககிட்ட இருக்க வரம் 2 மடங்கு வேணும், உங்களை விட நான் 2 மடங்கு ஷைன் பண்ணேன். டாய், என்னை போல் இருக்கணும்னு ஜெபம் பண்ணாலட்டு எனக்கு கேடாருடா, மேலே போன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். எலியா சொல்கிறாரு, அரிதானதை கேட்டாய்,
இதுக்கு கர்த்தர் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் எனக்குரிய அளவிலேயே ஆண்டவரோடு நெருங்கி பழகி வரங்கள் எல்லாம் பெறுவதற்கு அரிதானதாக தான் இருந்ததப்பா. உனக்கு அவைகளெல்லாம் வரணும்னான்னு அவர் நினச்சி சொன்னாரோ என்னமோ தெரியல. உனக்கு அரிதானதை கேட்டா ஒன்று சொல்கிறேன், நான் எடுத்துக்கொள்ள படுகையில் என்னை நீ கண்டாய் ஆனால் பெற்றுக்கொள்வார். இப்போ பாருங்க, அரிதானது ஆனால் வைக்கிற ஒரு டெஸ்ட் அல்லாவிட்டால் ஒரு அதுக்கான நிபந்தனை லகுவானது. எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்த்தேன்னா போதும்பா, அவ்வளோதான். அந்த நேரத்துலேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப மாட்டுறாரு எலியா எங்கே போகிறாரு, எங்கே உட்காந்துருக்காரு, எந்திரிக்கிறாரு, எப்போ மேலே போகிறார் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், கண் கொட்டாமல் பார்க்கிறார். ஒருவேளை தூக்கம் வந்தாலும் தூங்க மாட்டுறாரு. இல்லை, இன்னைக்கு கண்டிப்பாக கர்த்தரை இவர் எடுக்க போகிறார். தூக்கமே ஓடு, நல்ல முகத்தை கழுவிட்டு காத்திருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். கரெக்டான நேரம் அக்கினி மயமான ரதம் வருது, மேலே போகிறாரு. அவருடைய சால்வை மட்டும் கீழே விழுது வேகமாக போகும்போது. அவரை தூக்கி எடுத்துட்டு போகிற ரதத்துக்கு அந்த சால்வையும் பிடிச்சி கொண்டு போகிறதுக்கு தெரியாதா என்ன? எலியாவின் சால்வை எடுத்தார், அவர் அடித்தார், அப்படி யோர்தான் பிரிந்தது. கடைசி அற்புதம், யோர்தானை பிரித்தார் எலியா. ஆனால் எலிசாவின் வாழ்க்கையில் முதல் அற்புதம், யோர்தானை பிரித்து நடந்து வருகிறார். எவ்வளோ ஒரு அருமையான கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அதற்கு அவருக்கு இருக்கிற டெடிகேஷன், எவ்வளவு டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. தகப்பனை தாயை விட்டு விட்டு ஓடி வந்து தேவ சமூகத்தில் நின்று வரம் வேண்டும். வரங்கள் ஏராளமான காரியத்தை செய்கின்றன. வரங்கள் தேவனுடைய சுவாபங்களை அவர் நமக்கு ஒரு பகுதியை கொடுப்பது போல, அதில் ஒவ்வொரு பகுதியை அளந்து நமக்கு ஊற்றி கொடுப்பது போல பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் வரங்களை அவர் தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறாராம். பகிர்ந்து ஊற்று கொடுக்கிறது போல கொடுக்கிறார், வரம் கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். இவனுக்கு 2 வரம் போதும், இவனுக்கு 1 வரம் போதும், இவன் 4 வரத்தோடு ஊழியத்தை செய்யட்டும், பகிர்ந்து கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவ்விதமாக அவங்க உமக்கு கொடுக்கும்படி கேளுங்க. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்பொழுது நீங்கள் எழுந்து நின்று இந்தெந்த விதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வரப்போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். தீர்க்க தரிசன வரம் இருக்குமானால் தெரிந்திருக்கும். கவலைப்படாதிருப்பீர்கள், பயப்படாதிருப்பீர்கள். சுகமளிக்கும் வரம் இருக்கும் பொழுது சுகவீனங்கள் வந்தால் தாண்டி போகலாம் என்ற விசுவாசம் நிறைந்திருக்கும். அடடா, ஒவ்வொரு வரமும் ஒவ்வொரு வல்லமையை தாங்கினதாய், மகிமையை தாங்கினதாய் இருக்கிறது. உங்களுக்கு அந்த வரங்கள் வேண்டும். கர்த்தர் அருளி செய்ய இன்றைக்கு ஆவலோடு இருக்கிறார். எழுந்து நிற்கலாமா? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். கிறிஸ்துக்குரியவைகள் எல்லாம் உங்களுக்குரியதாய் வரும். என்றாலும் உங்கள் பாத்திரமெல்லாம் நிரம்பி வழிந்தாலும் ஆண்டவரிடத்தில் எப்போதும் ஆசீர்வாதம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. குறையாது. அள்ள அள்ள குறையாத பொக்கிஷம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். இன்றைக்கு இதுவரையிலும் நீங்கள் போராடி ஜெபம் பண்ணி ஆண்டவர் கைகளிலே நீங்கள் உங்களை எவ்வளவோ வெறுத்து ஓடி ஃபாஸ்டிங் போட்டு கர்த்தர் எனக்கு பதில் செய்ய மாட்டாரா, நன்மை தர மாட்டாரா என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்தது மாறி இந்த நாளில் வானம் தானாய் திறந்து பரத்திலிருந்து நன்மைகள் தானாய் இறங்கி வருகிற அனுபவத்தை பெறப்போகிறீர்கள். வெறும் ஆசீர்வாதங்கள் இம்மைக்குரியவைகளையே நாடி அல்ல, அதிலும் இன்னொன்றை நீங்கள் தேடப்போகிறீர்கள். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை, தேவனுடைய கிருபையை, தேவ இரக்கத்தை, தேவ வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நாடுங்கள். தேவ வல்லமை இப்பொழுது இறங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இறங்க ஆரம்பிக்கிறது. இதோ இப்பொழுது கர்த்தர் நமது மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் நமது மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறது. ஒரு பணத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல தேவனிடத்தில் முழு அன்பு, பின்பதாக மனுஷரிடத்தில் தங்களை நேசிக்கிறது போன்ற அன்பு, அவரிடத்தில் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போன்ற அன்பு காட்டுகிறதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை உண்டாகட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கதறுகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை செய்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேன். மேலானவைகள் இறங்கட்டும். குடும்பத்தின் மேல் கிருபை இறங்கட்டும். கிருபை இல்லாததினால் தான் தடுமாற்றங்கள். கிருபை இறங்கட்டும். பிள்ளைகள் மேல கிருபை இறங்கட்டும்.
குடும்பத்தில் கிருபை இறங்கட்டும், தேவ சமாதானம் இறங்கட்டும். இதோ தேவ வரம் இறங்கட்டும். வரங்களால் நிரப்பும், வரங்களால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும். இதோ இந்த நாள் ஒரு மாறுதலின் நாள், இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள். உங்களுக்கு தேவையான நன்மைகள் இறங்குகிறது. இப்பொழுது 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 கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது 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 தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் விடுதலை கட்டளை இடுகிறார். கர்த்தர் விடுதலை கட்டளை இடுகிறார். கர்த்தர் விடுதலை கட்டளை இடுகிறார். கைகள் எல்லாரும் உயர்த்தி Thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus.